Hello everyone, welcome back to my channel. நீங்கள் ஒரு ஃபேஷன் டிசைனராகவோ இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷன் ஆஃப் பொட்டிக் ஒரு டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு எலமெண்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ. போர்ட்ஃபோலியோ ஏன் இவ்வளோ முக்கியமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் யார், உங்களுக்கு என்ன மாதிரியான டேலண்ட்லாம் இருக்குது, எப்பேற்பட்ட பேட்டர்ன் மேக்கிங் நாலேஜ் இருக்குது, எவ்வளோ ஸ்டஃப் உங்களுக்குள்ளே இருக்குன்றத நீங்கள் ஒரு கஸ்டமர்கிட்ட ஒரு கிளைண்ட்டை உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட உங்கள் போர்ட்ஃபோலியோ உங்களுக்காக ரொம்ப அழகாகவே அதை ப்ரெசென்ட் பண்ணுங்க. இன்றைக்கி வீடியோவில் ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ணதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, நான் எப்படியெல்லாம் ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சாம்பிள் போர்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்கமிங் சீரீஸில் ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி பண்ணணும், அதில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்கணும், அந்த போர்டில் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஒரு ஃபேஷன் டிசைனிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா அதுக்கு போர்ட்ஃபோலியோ வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வேறு மாதிரி போர்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னோடய போர்ட்ஃபோலியோ நான் வந்து A3 ஷீட்டில் தான் நான் பண்ணேன். ஏன் அப்படின்னா A3 ஷீட்டில் பண்ணும்போது ஒரு நிஜமாகவே ஒரு ஆல்பம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது வந்து கொஞ்சம் பாலிஷ்டு ஷீட். ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய பிரிண்டிங் ஷாப்புக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஷீட்ஸ் இருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் பாலிஷ் தானே, கொஞ்சம் GSM அதிகமாக இருக்க மாதிரியான ஒரு ஷீட்டை வந்து நான் செலக்ட் பண்ணேன். ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் பேஜ். ஸோ என்னோடய போர்ட்ஃபோலியோ எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், கோரடா இந்த 3 சாஃப்ட்வேரை வச்சு தான் நான் வந்து டிசைன் பண்ணேன். இதெல்லாம் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, எனக்கு இவ்வளோலாம் தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிம்பிளாக ஃபோட்டோ எடிட் பண்ணுற மாதிரி கேன்வாலே நீங்கள் வந்து எல்லா எடிட்டுமே பண்ண முடியும். ஸோ இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் பேஜ். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து கண்டென்ட். ஸோ உள்ளே என்னென்ன ஷீட்ஸ் இருக்குது, என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது, அதோடய பேஜ் நம்பர்ஸ்லாம் வந்து நான் கொடுத்துருக்கேன். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஷன் ஃபோர்காஸ்ட். ஸோ எனக்கு வந்து ஃபேஷன் எப்படி இருக்குது, இதுக்கப்புறம் வந்து ஃபேஷன் என்ன மாதிரியாக க்ரோ ஆகும், ஸோ அப்படின்றத பற்றி நான் ஒரு சின்ன ஃபோர்காஸ்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோடய இந்த போர்ட்ஃபோலியோ தீம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்கர்ட்ஸ் தான். ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் ஸ்கர்ட்ஸ், அதில் இருக்க சிலவுட்ஸோட வேரியேஷன் தான் நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதில் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபிக் ஃபெலடாஸ் அப்படின்றது தான் என்னோடய தீம். ஜாப்பனீஸில் அப்படின்னா வந்து ஸ்கர்ட் அண்ட் இட் ஷேப்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா? அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போர்ட் நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் ப்ரொஃபைல். ஸோ உங்கள் கஸ்டமர் யார், அவங்களோட ஸ்கின் டைப் எப்படி இருக்குது, அவங்களோட பாடி டைப் எப்படி இருக்குது, அவங்களோட ஏஜ் கேட்டகரி என்ன. ஸோ ஒரு கஸ்டமரோட ப்ரொஃபைல் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அந்த என்டையர் கார்மெண்ட்ஸே வந்து நீங்கள் டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து என்னோடய தீம் போர்ட், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன்ல ஸ்கர்ட் தான் வந்து என்னோடய தீம்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த பர்ஃப்யூம் பாட்டில் இருக்குங்களே, இந்த பர்ஃப்யூம் பாட்டில் வந்து எனக்கு இதோட பாட்டம் பார்க்கும்போது ஒரு பால் கோன் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீன் தொங்கும்போது இது வந்து ஒரு ப்ளீட்டட் ஸ்கர்ட் மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அண்ட் இது பார்த்திங்களா மஷ்ரூமோட வளர்ந்துருக்கிற ஒரு மஷ்ரூம். ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா லேயர் ஸ்கர்ட்லேயே வந்துட்டு ஒவ்வொரு பேனலாக ஸ்டிச் பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு அது ஃபீல் கொடுத்துச்சு. இது வந்து ஒரு பீட்சா. ஸோ இந்த பீட்சாவை பார்க்கும்போது இந்த பேனல் இது ட்ரையாங்கிளாக பீட்சா கட் பண்ணிக்கிறத பார்க்கும்போது இது ஒரு பேனல் ஸ்கர்ட் மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் ஒரு ஃபேஷன் கண்ணோட்டத்திலே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து தீம் போர்டு. நெக்ஸ்ட் போர்டு வந்து பார்த்திங்கன்னா மூட் போர்ட். இதெல்லாம் வந்து லேட்டர் ஆன் இந்த சீரீஸில் நான் சொல்கிறேன் எந்தெந்த போர்டு எப்படி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு போர்டு வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஸ்டோரி போர்ட். நான் பண்ண ஒரு ஸ்டோரி போர்ட். எனக்கு அந்த டைமில் எப்படி ஒரு ஆசை இருந்துச்சுன்னா ஒரு காமிக்ஸ் மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்களா, காமிக்ஸில் வந்து ஒரே ஷீட்டில் நிறைய பாக்ஸாக கம்பார்ட்மெண்ட்டில் அந்த 2 கேரக்டர் 3 கேரக்டர் பேசுகிற மாதிரி ஒரு தீம் இருக்கும். ஸோ அந்த காமிக் தீமில் தான் வந்துட்டு என்னோடய ஸ்டோரி போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஸோ வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸோ எப்படியெல்லாம் வந்துட்டு இந்த தீம் நான் செலக்ட் பண்ணினோம், அதை எப்படியெல்லாம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமிக் ஸ்டோரி மாதிரியே நான் வந்து அதை க்ரியேட் பண்ணேன். நான் இப்போ இல்லை சொல்கிறேன், இந்த மவுண்டன்ஸில் பார்க்கும்போது இது ஸ்கர்ட்டோட பேனல்ஸ் மாதிரி இருக்குல்ல அப்படி சொல்கிறேன். அதுக்கப்புறம்
இந்த பர்ஃப்யூம் பாட்டிலோட பாட்டம் பார்க்கும்போது இதுவும் வந்து ஸ்கர்ட் மாதிரி இருக்குல்ல அப்படி சொல்லி நான் ஒவ்வொன்றா பேசிகிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் டிசைன் க்ரியேட் பண்ணுற மாதிரி, ஃபேப்ரிக் க்ரியேட் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் வந்துட்டு பேட்டர்ன் போடுற மாதிரி, என் கடைசியில் நான் வந்துட்டு அந்த ட்ரெஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி அது எப்படி இருக்குது நானே வந்து அதை ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்க்குற மாதிரி அப்படி சொல்லிட்டு நமக்கு இருக்கும்ல, நம்ம ஏதாச்சும் ஒன்று புதுசாக பண்ணும்போது அது அவுட்புட் நல்லா வந்துச்சுன்னா நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு போர்டு தான் வந்து ஸ்டோரி போர்டுன்றது. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டண்டான போர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கலர் போர்டு. அதில் அந்த சீரீஸில் வந்து நான் சொல்கிறேன் எந்தெந்த போர்டு எப்படி பண்ணணுன்றது. அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோகிராஃபி போர்டு, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் ஃபேஷன் ஸ்டூடெண்ட்டாவோ முக்கியமாக ரீட்டெய்லர்ஸ் பொட்டிக்ஸ் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி போர்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதோட ஒரு கிட் கார்மெண்ட் நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்மெண்ட்டை பற்றியெல்லாம் நான் ஒவ்வொன்றா அதுக்கப்புறம் லேட்டர் ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து என்னோடய செகண்ட் கார்மெண்ட். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்மெண்ட். அப்போ வந்து இந்த எம்போஸ்ட் பேனல் ஸ்கர்ட் வந்து ட்ரெண்டில் இருந்துச்சு. பெரிய பெரிய ரெட் கார்பெட்டுக்கு, கேனிகேன் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் வந்து இந்த மாதிரி கார்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க. இது எப்படி பண்ணணுன்ற ஒரு சின்ன கிளான்ஸ் கூட வெளியே தெரியவே இல்லை. ஸோ அந்த டைமில் எனக்கு இருந்த நாலேஜ்க்கு வந்து போனிங் வயர் மட்டும்தான், போனிங் வயர்னு ஒரு ஸ்டஃபிங் இருக்குன்றது மட்டும்தான் அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இருக்க மாதிரி ஹார்சர் வயரு இப்போ நிறைய ஸ்டஃபிங் மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதோட ரெஃபரன்ஸ் வீடியோ வந்து நிறையா அவைலபிளாக இருக்குது. அப்போ அந்தளவுக்கு யூடியூப் வந்து ரொம்ப பெரிய ஃபேமஸாக இல்லை. ஸோ அப்போ வந்து நான் பண்ண ட்ரெஸ் வந்து இதுதான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் இது வந்து. அண்ட் தேர்ட் கார்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கர்ட் ஃபுல்லாக ரோஸ் இருக்கிற மாதிரி பார்த்தேன். ஆனால் அதை வந்து அதை இன்ஸ்பயர் ஆகி அது மாதிரி என்னோடய ஸ்டைலில் நான் ஒன்று பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இதான் நான் பண்ண தேர்ட் கார்மெண்ட். மோஸ்ட் ஃபேவரேட்டுங்க. இதெல்லாம் வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படின்றது இப்போ நினச்சி பார்த்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த ரோஸை எம்போஸ்டாக வர வச்சுட்டு அதுக்கு ஒரு ஸ்கர்ட்டு, கலர் காம்பினேஷன் எப்படி செலக்ட் பண்ணணும். இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்க இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த டைமில். அப்போ இருந்த ட்ரெண்டிங்கான பேட்டர்ன். அப்போது இதுதான் என்னோடய தேர்ட் கார்மெண்ட். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான போர்டு வந்து கடைசியில் இருக்கும். அது என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் ஷீட். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு எப்படி வந்து காஸ்ட் எஸ்டிமேட் பண்ணணும். ஸோ டெக் பேக்கில் தான் வந்துட்டு அதை நீங்கள் வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் வந்து செலவு பண்ணியிருக்கீங்க, ஸோ உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ வைக்கணும், இப்படி எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு கார்மெண்ட்டோட கம்ப்ளீட் டீட்டெயிலே வந்து இந்த டெக்ஸ்ட் ஷீட்டில் இருக்கும். ஸோ அதில் என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குது, என்னென்ன எம்போஸ்மெண்ட் இருக்குது, எம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஸ்டஃபிங்லாம் கொடுத்துருக்கீங்க, இப்படி ஓவரால் இம்பார்ட்டண்டான எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த டெக்ஸ்ட் ஷீட்டில் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த டெக்ஸ்ட் ஷீட்டை பேஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் வந்து ப்ரொடக்ஷனும் பண்ண முடியும், நீங்கள் வந்து ப்ராஃபிட் மார்ஜினும் வந்து செட் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து இது ஒரு போர்ட். மீதி நிறைய போர்ட்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு போர்ட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்கள் நாலேஜ் வந்து பேப்பர் ஒர்க்கிலோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே என்ன அப்படின்னா உங்களோட நாலேஜை நீங்கள் கம்ப்ளீட்டாக எக்ஸிபிட் பண்ணலாங்க. நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறதுக்கும் நீங்கள் செஞ்ச ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ஃபோட்டோஸ் காட்டினா கூட அவ்வளோ எஃபெக்டிவாக அது இருக்காது. நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ ஒரு ஆல்பம் செட் பண்ணி காட்டுறதுல இருக்க எஃபெக்ட் வந்து நீங்கள் பேசுகிறதுல இருக்கவே இருக்காது. ஸோ யாருக்கெல்லாம் இதை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும், இந்த போர்ட்ஸ் பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நீங்கள் அதை பற்றி என் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் நிறைய தேடி எடுத்துகிட்டு வந்து உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட். அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் இந்த ஃபீல்டில் கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸாக நான் இருக்கேன். நான் ஒரு 10th 11th நான் வந்து இதை கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணது வந்து ஒரு 7 இயர்ஸ் கிட்ட நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க சேர்ந்து நம்மளோட நாலேஜை வந்து ஒருத்தர் வந்து பகிர்ந்துக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.